வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் அவர்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அதை ஒட்டி நிறைய டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கு நேத்துல இருந்து. அண்ட் ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணப்பட்ட ஒரு வெளியேற்றம் தான் காளியம்மாளோடது. குறிப்பாக அந்த பிசுறு ஆடியோ, அதுக்கப்புறம் எல்லாரும் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆடியோ வந்து ரொம்ப பழசுனாங்க, புதுசுனாங்க, இந்த மாதிரி நிறைய நடந்துச்சு. இப்போ வந்து ஒரு ரெண்டு முக்கியமான பார்வை வந்து முன்வைக்கப்படுது. ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சியில இருந்து யார் வெளியே போனாலும் நாங்கள் வந்து வரவேற்போம். ஏன்னா அது ஒரு உருப்படாத கட்சி, அந்த கட்சியில இருக்கிறதுன்றது தமிழ்நாட்டுக்கு சாபக்கேறுன்றது ஒரு தரப்பு. காளியம்மாளுடைய பாலிடிக்ஸை கேள்வி கேட்கறாங்க. அந்த அம்மா என்ன பொலிட்டிக்கலா முரண்பட்டு வெளியே வருது அந்த கட்சியில இருந்து. அவங்களுக்குள்ள ஒரு அதிகார சண்டை, ஏதோ ஒரு ஈகோ ஃபைட்டு, அதனால வெளியே வராங்க. அவங்க என்னென்ன பேச்சு பேசியிருக்காங்க தமிழ்நாடு குறித்து, திராவிட இயக்கம் குறித்து, இங்க இருக்க முற்போக்கு அமைப்புகள் குறித்து அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க, வரையறுக்கிறதுக்குலாம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? எப்படி பாக்குறீங்க காளியம்மாளுடைய வெளியேற்றத்தை? காளியம்மாள் விலகன்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது இந்த மருத்துவர் கார்த்திகேயனா அப்படி ஒருத்தர் இருக்கார் இல்லையா நாம் தமிழர்ல. அவர் வந்து ஒரு சேனலுக்கு வந்து பேட்டி கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அண்ணன்ட்ட வந்து ஒருத்தர் வந்து புகார் கொடுக்குறாரு, இன்னொருத்தரை பத்தி புகார் சொல்றாரு. அப்படி புகார் சொல்லும்போது வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கும்போது அண்ணன் ஒரு கட்டத்தில் சர்ரா அவனை தூக்கிடலான்டா, நீ வேலை செய்யடா இப்படின்னு வந்து சொல்லுவார். இதை வந்து ஏச்சாக, இது வந்து ஒரு திட்டுவதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களை நேரடியாக வந்து திட்டுனாதான் திட்டே தவிர இன்னொருத்தட்ட வந்து இப்படி திட்டுனார்னு சொல்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்கணும். அந்த சமயத்தில் வந்து அவர் புகார் கொடுக்குறாரு. அவரை வந்து கூல் டவுன் பண்ணுறதுக்காக வந்து இந்த ப்ராசஸில் வந்து அண்ணன் வந்து அப்படி சொல்கிறாரு. இப்போ காளியம்மாளை வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் யாரோ ஒரு தட்டை வந்து வேற ஒரு கான்டெக்ஸ்டில் பிசுறுன்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் காளியம்மாளை நேராக பார்த்து அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காரா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இது ஒரு பிரச்சனையாக எப்படி எடுக்க முடியும் இப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார். அடே அப்பா, இந்த விளக்கத்தை வந்து கவுண்டமணி கூட சொல்லலை. நானே ஒரு கணம் வந்து ஆடி போயிட்டேன். அப்போது நாம் தமிழர் தம்பிகளுடைய அந்த உளவியல் அந்த பார்வை என்பது எப்படி இருக்குது பாருங்க. அண்ணன் வந்து இப்படி மட்டரகமான வார்த்தையில வந்து தங்கை காளியம்மாளை வந்து பிசுறுன்னு சொல்லி திட்டுறாரு. பிசுறு வெட்டி விடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அது தப்பு, அண்ணன் பேசினது தப்பு, அண்ணன் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி வந்து சொல்லணும். இல்லை அண்ணன் வந்து எதுக்காக அப்படி சொன்னாரு, காளியம்மாளை ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்களா அதை சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லணும். மற்றபடி இதை நியாயப்படுத்தி அதுக்கு ஒரு வியாக்கியான விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். மற்றபடி காளியம்மாளுடைய விலகலை நான் என்னன்னு பார்க்குறேன்னா, அது ஒரு நீர்த்து போன விலகல். நீங்கள் சொன்னது போல வந்து பலரும் எதிர்பார்த்த, இது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்க வேண்டிய. நீர்த்து போன அப்படின்றத வந்து சுயமரியாதையற்றன்னு எடுத்துக்கலாமோ? பல விதங்களில் சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த அறிக்கையில் எதுவுமே அவங்க வந்து எந்த பிரச்சனைக்குமே வந்து அட்ரஸ் பண்ணலை. இவ்வளவு நாள் வந்து நான் இந்த தமிழ் தேசிய அரசியலில் வந்து பயணிச்சிருக்கிறேன். ஒரு மலரும் நினைவுகள் இருக்கிறது, அதை நான் மறக்க முடியாது. மீண்டும் அதே இதில் பயணிப்பேன். இப்போதைக்கு இதில் இருந்து விலகிறேன் இப்படின்னு மட்டும்தான் வந்து சொல்லியிருக்காங்க. சீமானை பற்றி ஒன்றும் சொல்லலை. சீமான் என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லலை. நாம் தமிழர் கட்சியில் வந்து தன்னை எப்படி நடத்துனாங்க அதை பற்றி எதுவும் வந்து சொல்லலை. பிரபாகரன் படத்தை வந்து பக்கத்தில் போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து வந்து பார்த்தா இது வந்து ஒரு சாஃப்டான ஒரு விலகல் கடிதமாக தான் இருக்குது தவிர, மற்ற நீங்கள் ஜெகதீச பாண்டியனோ மகேந்திரனோ மற்ற வெற்றிக்குமரன் அவங்களுடையதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க காட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து ஐடியாலஜி சம்மந்தமாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சிலர் வந்து சீமானுடைய பர்சனாலிட்டி சம்மந்தமாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் ரொம்ப காரியவாதமாக ஏன் காரியவாதம் அப்படின்னு பயன்படுத்துறேன்னு சொன்னால், காளியம்மாளுடைய பொது வாழ்க்கை என்பது வந்து நாம் தமிழரோட ஆரம்பிக்கலை. அதுக்கு முன்னாடி பல வருடங்கள் வந்து என்ஜிஓவில் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. அப்போ என்ஜிஓவில் நீங்கள் கிராஸ் ரூட்டில் வேலை செய்யும் பொழுதே உங்களுக்கு வந்து மக்களை பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். மக்கள் எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி செயல்படுறாங்க, அவங்கள்ட்ட என்ன மாதிரி வந்து அணுகணும், எப்படி அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ண முடியும், இது எல்லாம் நீங்கள் வந்து ட்ரெயின் ஆயிடுவீங்க. என்ஜிஓக்களே வந்து அப்படி தான் உருவாக்கி வந்து நடத்துகிறாங்க. அப்படி இருந்த அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டதுனால அவங்க நாம் தமிழர் வந்த உடனே ஒரு 6 வருடத்தில் வந்து வேகமாக ஷைன் பண்ண முடியுது. மற்ற யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ ஜெகதீஷ் பாண்டியன்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த காலத்தில் வந்து இருக்கிறாரு. இலங்கைக்கு போகும்போது போய் அமுச்சு விட்ட டைம்ல இருந்து இருக்காரு. ஆனால் அவரை பற்றி நமக்கு தெரியல. காளியம்மாள் தெரிவதற்கு காரணம் அவங்களுடைய என்ஜிஓ பேக்ரவுண்டு.
ரெண்டாவது இங்க வந்த உடனே சீமான் கட்சியில ஆனா இப்ப நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் சீமான் தம்பி எல்லாருமே இந்த என்ஜிஓ பேக்ரவுண்ட்லாம் சொல்ல மாட்டாங்க. நான் வந்து காளியம்மாளை பார்த்து கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் கொடுத்து அவங்களை உருவாக்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க தெரியுறாங்கன்னா அது காரணம் வந்து சீமான் தான் அப்படின்னு தான் அவங்க கிளைம் பண்றாங்க. இந்த என்ஜிஓ பேக்ரவுண்ட் அதுதான் சொல்ல வரேன். இவங்க வந்து நாம் தமிழருக்கு வாராங்க, வந்த உடனே இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, மேடையில் வந்து என்ன பேசுறாங்க, எப்படி டிஎம்கே வந்து அட்டாக் பண்றாங்க, அதை வந்து ஒரு டவுன் டு எர்த்தா வந்து பேசுறது வந்து அவங்களுக்கு உடனே வந்து வந்துடுது. ஏன்னா அவங்களுடைய என்ஜிஓ அனுபவம் வந்து இருக்கு. நாம் தமிழர் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சீமானை நகலெடுத்தது போல தான் வந்து பேசுவாங்க. அந்த 8 கட்டையில் வந்து கத்துறதா இருக்கட்டும், ரொம்ப கேவலமாக ஆபாசமாக பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சீமானை நகலெடுத்து தான் வந்து பேசுவாங்க. இவங்க அதையே வந்து ஒரு பெண்ணு ஒரு மாடரேட்டாக வந்து எப்படி பேச முடியும், ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இப்போ உதாரணத்துக்கு வந்து மாதேஷ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாரு யாரை, காளியம்மாளை. அப்போ வந்து அப்படி பெண்கள் அரசியலுக்கு வர்றது அதெல்லாம் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போ வந்து நாம் தமிழரில் வந்து பல பெண்கள் வந்து வேலை செய்கிறோம், இங்கே பாதுகாப்பு இருக்குது, சுயமரியாதை இருக்குது, இங்கே தலைவராக முடியும். திமுகவில் அப்படி முடியுமா, இல்லை திமுகலையும் பெண்கள் இருக்காங்களே அப்படின்னு மாதேஷ் வந்து சொல்கிறாரு. எங்கே ஒரு 10 பேரை சொல்லுங்கள் அப்படின்னா மாதேஷ் வந்து யோசிச்சு கனிமொழின்னு சொல்கிறாரு. பாருங்க, அப்போ கூட நீங்கள் கனிமொழியை தான் சொல்கிறீங்க, கனிமொழி யாரு அப்படின்னா மாதேஷ் அமைதியாக இருக்கிறாரு. அவங்க வந்து கலைஞருடைய மகள், இந்த தகுதியில் தானே வந்தாங்க. இதை தாண்டி திமுகவில் வந்து நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா, பூங்கோதை அந்த அருணா அவங்க வந்து இருக்கிறாங்க, அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தில் கீதா ஜீவன் வந்து இருக்கிறாங்க, பழைய தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுப்புலட்சுமி ஜெகதீஷ் நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அப்போ இது வந்து நீங்கள் பாப்புலராக பார்க்கும்போது இது வந்து கரெக்டாக போய் சேரும். அப்போது திமுகவை வந்து ஒரு டவுன் டு எர்த்தாக வந்து பேசக்கூடிய ஒரு இதை வந்து அவங்க வந்து கற்றுக்குறாங்க. சீமான் ஒரு பாணியில் பேசுகிறாங்கன்னா இவங்க ஒரு பாணியில் வந்து இன்னொரு சீமானா இவங்க, ஆமாம், பெண் சீமானை வந்து பேசுகிறாங்க. அதில் வந்து இவங்க 5 வருடத்திலேயே வந்து பிரபலமாயிடுறாங்க. பிரபலமான பிறகு சீமானுடைய குற்றச்சாட்டு என்ன, இவங்க கட்சிக்குள்ளே தனியாக ஒரு கோஷ்டி கட்டுறாங்க, தனக்குன்னு ஒரு ஆதரவாளர் வட்டத்தை வந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சீமானுடைய குற்றச்சாட்டு. அதனால தான் அவர் வந்து வெட்டி விடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது வந்து இப்போ இவங்க மட்டும்தான் அப்படி இருக்கிறாங்கன்னா அப்படி வந்து இல்லை. நாம் தமிழரில் வந்து பல இப்போ சாட்டை துறைமுருகனுக்குன்னா ஒரு கேங் வந்து இருக்கும், இடும்பாவனம் கார்த்திக்கு அவருக்கு ஒரு குரூப் இருக்கும், பாக்கியராசன்னா அவருக்கு ஒரு குரூப் இருக்கும், இப்படி பல குரூப்புகள் இருக்கும். எல்லா குரூப்பும் வந்து சீமானுடைய கிச்சன் கேபினெட்டில் வந்து இடம் பிடிச்சிட்டா வந்து அவங்க குரூப்புக்கு வந்து பிரச்சனை இல்லை. அது மாதிரி இவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து சீமானுக்கு வந்து பிடிக்கலை. ரெண்டாவது, இந்த ஆடியோவில் வந்து வெளியானதுக்கு பிறகு இவங்க ஒரு கௌரவத்துக்கு வந்து ஒரு இழுக்காகுது. என்ன இப்படி வந்து பேசிட்டாரு அண்ணன் அப்படின்னு சொல்லி அது வந்து ரியாக்ட் பண்ணவும் முடியல. நான் உசுருமே மசுருமே இதெல்லாம் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. சீமான் மதிக்கவே இல்லை, அந்த ஆடியோ வெளியே போனதே மதிக்கவே இல்லை. அதை வந்து ஒரு கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. அதை வந்து ஒரு பொறுப்பேற்று கொண்டு அதெல்லாம் வந்து எதுவும் பேசலை. அப்போ இடையில இவங்க வந்து மற்ற கட்சிகளுக்கு போகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதை வந்து நாம் தமிழர் தம்பிகள் இப்போ சொல்கிறாங்க. யாரு, இடும்பாவனம் கார்த்திக்கு இவங்கெல்லாம் சாட்டை துறைமுறை இடும்பாவனம் கார்த்திக் வந்து சொல்றாரு, விஜயை பார்த்தாங்க, அன்பில் மகேஷை பார்த்தாங்க, எனக்கு வந்து அந்த தகவல் தெரியும், ஏன் வெளிப்படையா போய் பண்ண வேண்டியதானா அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் இப்ப முன்வைக்கிறாங்க. சரி, இதை வெளிப்படையா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. அது வரைக்கும் வந்து இடும்பாவனம் கார்த்திக் என்ன மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தாரா? முன்னாடியே சொல்லலை. இப்போ முன்னாடியே வந்து உங்க கட்சி உறுப்பினர் வந்து இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்காங்கன்னு அதை போட்டு உடைக்க வேண்டியது தானே. அப்போ நீங்களும் ஏதோ டீல் பேசியிருக்கிறீங்க இல்லையா, அதானே வந்து இது காட்டுது. அப்போ காளியம்மாள் வந்து கருத்து ரீதியாக எதையும் அவங்க வந்து மாற்றிக்கலை, கொள்கை ரீதியாக எதையும் வந்து குத்தம் சொல்லலை, கட்சியினுடைய கட்டமைப்பை பற்றியும் எதையும் சொல்லலை, சீமானுடைய தலைமை பற்றியும் எந்த விமர்சனமும் சொல்லலை. இதற்கு முன்னாடி விலகினவங்களுக்கும் காளியம்மாள் விலகினதுக்கும் நான் என்ன வித்தியாசமாக பார்க்குறேன்னா, காளியம்மாள் விலகல் வந்து ஒரு காரியவாதமாக இருக்குது. ஏன் காரியவாதமாக இருக்குன்னு சொன்னால், அவங்க சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்குது, கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் அது உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் உங்கள் அறிக்கையில் வெளிப்பட்டிருக்கணும். நான் வந்து ஒரு பெண்ணு, ஒரு சமூகத்தில் அரசியலில் வந்து ஒரு பெண்ணு வந்து பொது வெளியில் வேலை செய்வதற்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், அப்படி இருக்கும்போது நான் வந்து ஒரு மீனவ சமூகத்திலிருந்து வந்து இப்படி 5 ஆண்டுகளாக வந்து உழைச்சிருக்கிறேன், என்ன வந்து இப்படி வந்து அண்ணன் வந்து பேசியிருக்கிறாரு, இது சரியா, இதை யாராவது வந்து தட்டி கேட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து சொல்லியிருக்கணும். இது எதுவும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்ப நைஸாக விலகி போகிறது அப்படின்னு பார்த்தா, அவங்க தனக்கு ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்கனவே பிளான் பண்ணிட்டு அதுக்கு காய் நகர்த்துற மாதிரி தான் இருக்குது.
காரியவாதம் அப்படின்றத நீங்க சுட்டி காட்டுறீங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். அதுல அவங்க வந்து ஒரு பயந்து அச்சத்துல வந்து இதெல்லாம் சொல்லாம போயிருக்காங்களோ? ஏன்னா இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த கட்சியில இருந்து வெளியே போய் இப்போ ஜெகதீச பாண்டியன் வெளியே போனாலும் அவருக்கு அவரை அடித்து நொறுக்கக்கூடிய வீடியோ போடுறதுக்கு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு. சமூக வலைதளங்களை அவரை கடித்து குதிரத்துக்கு ஒரு பெரிய கும்பலை காத்திருக்கு. இதை வந்து அவங்களால எதிர்கொள்ள முடியுது. அது வெற்றிக்குமரனா இருந்தாலும் ஜெகதீச பாண்டியனா இருந்தாலும் மற்ற நபர்களால அதை பண்ண முடியுது. இவங்களோட கெப்பாசிட்டி என்னன்னு தெரியுது. இவங்க எந்த அளவுக்கு வச்சு இவங்களை திட்டுவாங்க, அவர் அபியூஸ் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு புரியுது. குறிப்பா எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர்ல இருந்து நான் வெளியே போயிட்டேன்னா சீமானு துரோகின்னு சொன்னா கூட பரவாயில்ல, தமிழ் தேசியத்துக்கே நீ துரோகி, தமிழ் மக்களுக்கே நீ மிகப்பெரிய துரோகின்னு சொல்லிடுறாங்க. உங்க கட்சியில இருந்தா வெளியே போறேன், நீங்க பண்றது பிடிக்காம வெளியே போறேன், எங்கடா இப்படி ஒரு முத்திரை குத்திடுறீங்கன்றதான் இந்த கட்சியில இருந்து வெளியே போற பல உறுப்பினர்கள் வந்து நம்மள்ட்ட பேசும்போது சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் டீல் பண்ண முடியாது, இவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியும், கமுக்கமா ஒதுங்கி போயிடலான்ற அந்த அச்சத்துல பண்ணியிருக்காங்க. நம்ம ஏன் எடுத்துக்க கூடாது? அப்போ திமுக உடன்பிறப்புகள் வந்து மேல் அப்படின்னு வந்து காளியம்மாள் சொல்றாங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப கலைஞரை பற்றியோ கலைஞர் குடும்பத்தை பற்றியோ அவங்க குடும்ப ஆட்சி ஊழல் இதை பற்றியெல்லாம் இவங்க பேசாத பேச்சா? இப்போ வந்து அந்த 1000 ரூபாய் உரிமை திட்டத்துக்கு வந்து 1000 ரூபாய்க்கு பிறந்ததுகள் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்கல்ல. அப்ப இது கடுமையா அட்டாக் பண்ணும்போது திமுகவினர் நம்மை வந்து வசைப்பாடுவார்கள், நம்மை வந்து தாக்குவார்கள் அப்படின்ற பயம் அவங்களுக்கு இருந்திருக்கணும்ல. அப்போ பயம் இல்லைல்ல. அப்போ பயம் இல்லாததுனால தான் அதெல்லாம் வந்து பேசுனீங்க. அப்போ நாம் தமிழரோட ஒப்பிடும்பொழுது திமுக எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ கேடர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நான் சொல்றது வந்து வெளியிலே பொது வெளியிலேயே சரி, அவங்க சொந்த கிராமத்துலேயும் சரி, மாவட்டத்திலையும் சரி, தமிழ்நாடுலையும் சரி, ஆமாம் தமிழ்நாடு முழுக்கவும் சரி. அப்போ அவ்வளோ பெரிய கட்சியை எதிர்த்து வந்து இந்த அளவுக்கு வந்து தரந்தாழ்ந்து கடுமையான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கக்கூடிய காளியம்மாள் இங்கே நாகரிகமாக கூட இங்கே வந்து சீமான் பற்றியோ நாம் தமிழர் கட்சி தலைமை பற்றியோ அங்கே ஜனநாயகம்னு ஒன்று இல்லை, அந்த உருப்படியே அங்கே இல்லைன்றதை பற்றி ஓப்பனாக பேசலைன்றதுனால தான் நான் காரியவாதம்னு சொல்கிறேன். இது பயம் பற்றிய வந்து பிரச்சனையெல்லாம் வந்து இல்லை. பயந்துருந்தா அவங்க ஏற்கனவே வந்து திமுகவெல்லாம் அப்படி பேசியிருக்க மாட்டாங்க, கலைஞர் அப்படி வந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி வந்து பேசிட்டு இங்கே பேசலைன்றது அவங்களுடைய ஒரு சந்தர்ப்பவாதத்தை தான் காட்டுகிறது. இப்போ இவ்வளவு காலம் அவங்க எடுத்துக்கிட்டது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு நேம் இருக்கு, தமிழ்நாட்டில் இந்த பேர் இருக்கு, இதை வந்து நான் எங்கேயாவது போய் அடகு வைக்கணும் அல்லது வேற ஒரு கட்சிக்கு நான் மாறிடணும், இந்த நேமை யூஸ் பண்ணி நான் வேற, அதுதான் எதிர்காலம். ஆமா, அவங்க வந்து சீமானுடைய பேச்சு அந்த ஆடியோல வெளியே போறாங்கன்னா அப்பவே பண்ணிருப்பாங்க. அது உடனடியா ஒரு ஸ்பான்டேனியஸா வந்து அது நடந்திருக்கணும். ஒரு உணர்ச்சி பயப்படக்கூடிய மனிதன் வந்து சரி தவறுகளை வந்து உடனே முடிவெடுப்பான். ஒன்று தப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த கணத்திலேயே அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் வந்து தேடணும். உங்களுக்கு தப்புன்னு தெரிஞ்சு பல நாளாகுது, பல மாதங்கள் ஆகுது, அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படிதான் நீங்கள் வந்து வாரீங்க. அவங்க ஏகலைவன் அந்த ராவணன் டிவிக்கு அவர் தான் பயங்கரமா போய் இன்டர்வியூ எடுத்தாரு, அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். இவர் தான் பயங்கரமா சமரசங்களுக்கான எல்லா வேலைகளையும் அவர் பார்த்துருக்கிறாரு. அவர் வந்து ஒரு தூதராக செயல்பட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த பேட்டியில் வந்து ஒன்று சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கால் நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போறேன்னு சொன்னா அதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு வந்து அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு சொல்லிட்டு அப்போ நான் காரணம் இல்லைன்னா யாரு காரணம் என்பதை அறிக்கையில் சொல்லியிருக்கணும்ல. என்னை வந்து வெளியே பிடித்து தள்ளிய அந்த ரகசிய சக்தி யார்? ரகசிய சக்தியா? சீமான் தான், வேற உலகத்துக்கே தெரியும். அப்போ உலகத்துக்கே தெரிஞ்ச அந்த சக்தியை பற்றி இதுல எக்ஸ் தளத்தினுடைய போஸ்ட்ல வந்து சொல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்? அப்போ எதுக்கு வந்து பயப்படுறாங்க? அப்போ வந்து இவங்களும் வந்து அதை வந்து கொஞ்சம் இவங்கள்ட்ட ஒரு சமரச பார்வை இருக்கு அப்படின்றது தான் இதை வந்து காட்டுது. இப்படி ஒரு கட்சியை செயல்பட முடியுமா? ஒரு லாங் டேர்ம்ல ஒரு கட்சியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு முகம், அவங்க பெண்கள் தரப்புல இருந்து ஒரு முகம்னு வச்சுக்கலாம், அவங்க வெளியே போறாங்க, அதை பத்தி அண்ணன் கண்டுக்க மாட்டாரு, அவங்கள பத்தின ஆடியோ வந்தாலும் திரும்ப ஸ்டேஜை வெறுப்பேற்றுற மாதிரி பிசுறு உசுறு மசுருன்னு பேசுவாரு, அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாரு அப்படின்ற ஒரு நபருக்கு அவரை சுட்டி காட்டி பேசுவதற்கும் அவங்க அச்சப்படுறாங்கன்னும் பொழுது இப்படி ஒரு கட்சி ஆப்ரேட் ஆக முடியுமா லாங் டேர்ம்ல? ஒரு பொலிட்டிக்கல் தாராளமா முடியுமே. இப்ப நீங்க இந்த இவங்க அறிக்கை போட்டதுக்கு பிறகு சீமான் வந்து மீனவர் பாசறைக்குன்னு சொல்லி ஒரு 5 ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து போட்டிருக்காரு. ஒரு அம்மா பேர் என்ன, அஞ்சல் அம்மாள்னு போட்டிருக்கா. அது பார்த்தா 5-6 பேர் இருக்கு. கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு தூத்துக்குடி நாகப்பட்டினம் வரைக்கும் எல்லா இதையும் வந்து போட்டிருக்கிறாரு. அப்போ சீமானுடைய பலம் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவர்தான் பலம், அவர் தான் பலவீனம். சீமான் என்ற அந்த நாம் தமிழர் என்ற கட்சி சீமான் என்ற தனிநபரை மட்டும் வந்து முதலீடாக வைத்து வந்து நடத்தப்படுகின்ற கட்சி. அதனால வந்து சீமான் வந்து எவ்வளவு வேகமா வெளியே போறாங்களோ அந்த அளவுக்கு வந்து புதிய முட்டாள்களை வந்து கட்சிக்கு அவரால் வந்து கொண்டு வர முடியும், அவங்களுக்கு வந்து பதவிகளை கொடுக்க முடியும். இப்போ இருக்கிற பாக்கியராசன், இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன்,
அப்புறம் ரவீந்திரன் துரைசாமி வந்து நானும் எனக்கும் சீமானுக்கும் வந்து ஐடியாலஜிக்கலாக வந்து நாங்கள் வந்து வேறுபட்ட இதை கொண்டவங்க. ஆனால் அவர் என்னுடைய சகோதரர், அவருடைய மென்டாராக நான் இருக்கிறதுல வந்து பெருமை அடைகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க மட்டும்தான் சீமானோட வந்து முரண்பாடுகள் இருந்தாலும், அது வந்து பொருளாதார கணக்கு வழக்குகள் இருந்தாலும் சேர்ந்து வந்து டிராவல் பண்ண முடியும். மற்றவர்களில் பொறுத்த வரைக்கும் வந்து பழைய முட்டாள்கள் வந்து கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு புத்திசாலிகளாகி கட்சி விட்டு வெளியே போயிடுவாங்க. அவங்க வெளியே போகும்போது புதிய முட்டாள்கள் வந்து கட்சியில் வந்து சேருவாங்க. இப்போ இந்த தனிநபரை வந்து மையமாக வைத்து நடத்தப்படுகின்ற கட்சி இருக்கு இல்லையா, இப்போ மோடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பிஜேபியினுடைய வந்து அந்த 2.0 முகமே வந்து மோடி தான். 2014 தேர்தலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குஜராத் பனியா முதலாளிகள், அதானி உள்ளிட்டோர் வந்து மோடியை வந்து ஒரு பிராண்டாக வந்து கொண்டு போகிறாங்க. மன்மோகன் சிங் வந்து ஒரு தூங்கு மூஞ்சி பிரதமர், இவர் வந்து ஆக்டிவான பிரதமர், ஒரு வைப்ரண்ட் குஜராத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மேசிவாக கொண்டு போனாங்க. இப்போ நீங்கள் 2024 தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே மோடி முகம் தான் அந்த கட்சியினுடைய முகம். மோடியுடைய பேச்சு தான் அங்கே மக்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு பிரச்சாரம். அதே போல் ஆனால் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா, அங்கே ஆர்எஸ்எஸ் இருக்குது, விசந்து பிரசித் இருக்குது, பஜ்ரங் தள் இருக்குது, ஒரு பெரிய மெஷின் வந்து இருக்குது. அந்த சங்க பரிவாரன்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டப் வந்து இங்கே இருக்குது. சீமானுக்கு அந்த செட்டப் வந்து எதுவும் இல்லை. அவருடைய ஒரே பலம் வந்து அவருடைய பேச்சு. அந்த பேச்சை வைத்து இந்த மாதிரி வந்து இளைஞர்களை வந்து அந்த குறிப்பாக வந்து அடலசன் பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து வசியம் செய்து அவரால் வந்து ஈர்க்க முடியும். பிரச்சனை வந்து என்னன்னா, சீமானுடைய பேச்சோ அல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்களுடைய இயக்கத்திலேயோ ஒரு கேடர்ஸ்ன்றவங்க உருவாக மாட்டாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துங்களேன், கம்யூனிஸ்ட் கட்சிகளில் நீங்கள் மக்கள்கிட்ட பாப்புலரான தலைவர்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக இருப்பாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து கேடர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொள்கையிலையும் இந்த மாதிரி அமைப்பு துறையிலையும் வந்து ட்ரெயினான அணிகள் என்பவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஊருக்கு ஊர் வந்து இருப்பாங்க. அப்படி அணிகளாக இருக்கிறவங்க சுயமாக யோசிப்பாங்க, எல்லா பிரச்சனைகளையும் டீல் பண்ணுவாங்க. ஒரு போலீஸு ஸ்டேஷனுக்கு பிரச்சனை எல்லாம் வந்து இங்கே பண்ணுவாங்க. இங்கே வந்து அதெல்லாம் வந்து கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் வேனரசு வந்து ஏன் விலகினாரு? திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜாயின் பண்ணுவார். ஸ்டெர்லைட் போராட்டத்தில் வந்து ஏன் விலகினாருன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் கைது பண்ணி உள்ளே போகிறாரு, அவரை பெயில் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எங்கே? நாம் தமிழர் கட்சியில். அவர் வந்து நம்ம தோழர் வாஞ்சிநாதன் மூலமாக சொல்லி அவர் தான் வந்து அவரை வந்து பெயில் எடுக்கிறாரு. அப்போ அந்த கட்சியில் வந்து இப்போ நாம் தமிழரில் வந்து சீமான் வந்து என்ன சொல்கிறாரு, நான் வந்து பழனி பாபா வந்து என்னை விட குறைவான கேஸ் தான், அவரோட என் மேலே நிறைய கேஸ் போட்டிருக்காங்க, அப்படி பார்த்தா அவருக்கு நான் அண்ணன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் தம்பிகள் நூற்றுக்கணக்கான பேர் மேலே வந்து கேஸ் இருக்குது. அப்போ அதெல்லாம் டீல் பண்ணி அவங்களுக்கு வந்து பெயில் வாங்குறதோ அல்லது அந்த கேஸில் இருந்து வாதாடி வெளியே கொண்டு வருவதுக்கோ இந்த கட்டமைப்பு வந்து இல்லை. அவங்களுக்கு கொள்கையை சொல்லி கொடுத்து நம்ம தமிழ் தேசம்னா என்ன, எங்கே போயிட்டு இருக்கிறோம், இந்த வாக்கரசியல் என்ன செய்ய போகிறோம், அதுக்கு வந்து ஒரு காரிய சாத்தியமான திட்டம் என்ன, அது எதுவும் இல்லை. அப்புறம் தலைவர்னா என்ன, ஒரு மாவட்ட தலைவர்னா எப்படி செயல்படணும், அது இல்லை. அப்புறம் ஜனநாயகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுக்குழு, செயற்குழு, உயர் நிலைக்குழு எதுவும் வந்து இல்லை. அப்போ சீமான் சொல்கிறது தான் ரூலு, சீமான் சொல்கிறது தான் சட்டம், சீமான் யாரை திட்டாரோ அவங்க வந்து வெளியே போயிடணும், இப்படி தான் வந்து கட்சி நடக்குது. அதற்கு இந்த ஆடியோக்கள்லாம் வந்து உதவுது. இப்போ ஒரு ஆடியோக்களால் வந்து ஒரு அழியக்கூடிய கட்சி அப்படின்னு சொன்னால் உலக வரலாற்றிலேயே அது வந்து நாம் தமிழர் கட்சி தான். அந்த அளவுக்கு ஆடியோக்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து சுற்றி வருது. நீங்கள் மற்ற கட்சிகள் எடுத்துங்க, பிஜேபி எடுத்துங்க, திமுக எடுத்துங்க, அதிமுக எடுத்துங்க, காங்கிரஸ் எடுத்துங்க, விசிகா, கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்களும் இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் இந்த வேர்ல்டில் தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்க யாரும் வந்து பிஜேபியை தவிர மற்ற கட்சிகள் எதுவும் ஆடியோ வாரங்கள் எதுலேயும் வந்து சிக்கலை. நாம் தமிழர் சிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ அது ஒரு கட்சியே இல்லை, அது ஒரு கம்பெனி. என்ன அது உப்மா கம்பெனி. கம்பெனினா கார்பரேட் கம்பெனின்னு நினச்சக்கூடாது. இப்போ சினிமாவில் வந்து உப்மா கம்பெனின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த உப்மா கம்பெனியில் என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா, சினிமாலாம் நம்ம ஷூட்டிங்லாம் போகிறோம் எல்லாம் சொல்லிட்டு சாப்பாடுக்கு வந்து உப்மா தான் போடுவாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் அந்த கம்பெனியினுடைய பட்ஜெட் என்ன படம் எடுக்க போகிறாங்க, அது வந்து எப்படி படமாக எடுக்க முடியாமல் போகுது. அது மாதிரி அந்த சினிமா உப்மா கம்பெனி சர்வைவ் ஆகுமான்றது தான் கேள்வி. அதனால் வந்து நீங்கள் சுட்டு போட்டால் கூட ஜனநாயகன்றது அங்கே வந்து கிடையாது, சர்வாதிகாரம் தான். அப்போ சீமான் என்ற ஒரு தனிநபர் மூளை வந்து இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு பஞ்சாயத்துகள், இவ்வளவு ஆடியோக்கள், இவ்வளவு வீடியோக்கள், இவ்வளவற்றெல்லாம் மேனேஜ் பண்ணி ஒரு கட்சியை உருவாக்கி கொண்டு போக முடியுமா? முடியாது.
அப்போ சீமான் இதை ஏன் செய்கிறாருன்னு ஒரு கேள்வி வருது. இவ்வளவு குடைச்சல் இருந்தால் ஒரு மனுஷன் விட்டுட்டு காசிக்கு வந்து சாமியாரால ஓடி இருக்கணும், இன்னொரு கும்பமேளா அதில் போய் குளிச்சுட்டு இமயமலையை பாபாவுக்கு போயிருக்கணும். ஏன் சீமான் போகலைன்னா இந்த பிஸ்னஸ் மாடல் அவருக்கு நிறைய ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுது இல்லையா? நீங்கள் புலம்பெயர் ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி தமிழர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து இவருக்கு வந்து நிதி கொடுக்குறாங்க. அப்போ ஒரு கட்சி தோற்பதன் மூலமாகவே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு புது பிஸ்னஸ் மாடல் வந்து சீமான் கண்டுபிடிச்சிருக்காரு. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கட்சி வந்து தேர்தலில் ஜெயிச்சாதான் சம்பாதிக்க முடியும். ஆனால் நாம் தமிழருக்கு அது அப்படியே ரிவர்ஸ் கியரில் வந்து தோக்கிறதுனால நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்போ இவங்க வேட்பாளர்களை நிறுத்துறதன் மூலமாக அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பெரிய கட்சிகள்கிட்ட இருந்து பணம் வாங்கிக்குவாங்க. இப்போ திருச்சி சூர்யா வந்து சொல்றாரு, போன தேர்தலில் 75 கோடி ரூபாய் வந்து சீமானுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. யார் உங்கள்கிட்ட சொன்னார்னா அண்ணாமலை சொன்னாரு. அண்ணாமலைகிட்ட திருச்சி சூர்யா சொன்னாராம். அந்த அளவுக்கு அந்த ஆள் ஒருத்தர் எதுக்கு 75 கோடி கொடுத்தீங்க? அப்போ இதெல்லாம் நீங்கள் கூட்டு கழிச்சே வந்து பாருங்க. அப்போ சீமான் வந்து இப்படி ஜனநாயகமற்று இவ்வளவு நிர்வாகிகள் வெளியே போனாலும் அவர் ஆஸ் யூஷுவல் செயல்பட்டுக்கிறது காரணம் துட்டு. அந்த துட்டு என்பது நீங்கள் தோக்கிறதுக்காக வந்து வருது. அதனால அண்ணன் தொடர்ந்து தோக்கிறதுக்கும் இப்படி பல கோடி ரூபாய் வருமானம் வருவதற்கும் இந்த பிஸ்னஸை வந்து விடவே மாட்டார். அதனால இது காளியம்மாள் போனா என்ன, காளியப்பன் வந்தா என்ன, இது அவருக்கு பிரச்சனையே இல்லை. ரொம்ப நன்றி தொடர். பல முக்கியமான கருத்தை முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்க பார்ப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பண்ணுவதற்கு ரொம்ப நன்றி. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.